இறைவனின் உறவினிலே நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு வழியுண்டு இறைவனின் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று பெரிய வியாழக்கிழமை ஆண்டவருடைய ராவுணவு பெருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நற்கருணை பேழை வெறுமையாக இருக்க வேண்டும். இன்றும் மறுநாளும் மக்களுக்கு நற்கருணை வழங்க போதுமான திரு அப்பம் இந்த திருப்பலியில் அர்ச்சிக்க வேண்டும். உணவங்களிலே இந்த பாடலை பாடுகிற பொழுது ஆலய மணிகள் ஒலிக்கும். இது முதல் பாஸ்கா திருவொழிப்பு வரை மணிகள் ஒலிக்காது. அன்பே கடவுள், கடவுளை அன்பு, அன்பும் நட்பும் எங்கிருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்புதான் இயேசுவின் போதனை. அந்த அன்பு கட்டளையை தன் திருத்துதர்களுக்கு கொடுத்த அன்பின் திருவிழா. அன்பு உறவில் கனிகிறது, உறவு உணவில் வெளிப்படுத்துகிறது. அன்று பாலைவனத்தில் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு அற்புதமாக உணவளித்தது போல புதிய இஸ்ரேல் மக்களாகி நமக்கு அற்புதமான உணவளிக்க விரும்பிய இயேசு புதிய உடன்படிக்கை உணவான நற்கருணை ஏற்படுத்திய பெருவிழா இன்று கொண்டாடுகிறோம். நற்கருணை என்னும் மாபெரும் கொடையை திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் காலமெல்லாம் வழங்க பனிக்குருத்துபத்தில் தன் திருத்துதர்களை இயேசு அர்ப்பணிவு செய்தார்.
இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று பணித்தார். இவ்வாறு பழி வாழ்வில் மக்களை ஒன்று சேர்க்க குருக்களை திருச்சபைக்கு தரும் குருத்துவத்தை ஏற்படுத்திய பெருவிழா. பிறரை அன்பு செய்து அன்றாடம் நற்கரை உணவாக உட்கொண்டு திடம்பெற்று இறையரசு பணியை தொடர்ந்து செய்வோம் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் பங்கெடுப்போம். இன்றைய வழிபாடானது 4 பிரிவுகளாக கொண்டிருக்கிறது. 1 இறைவார்த்தை வழிபாடு, 2 பாதம் கழுவும் சடங்கு, 3 நற்கருணை வழிபாடு, 4 நற்கருணை பவனி என 4 பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த வழிபாடுகள் நமக்கு இயேசுவின் இறையாட்சி பந்தியில் அமரும் வாய்ப்பை தர வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் அனைவரும் பயபக்தியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்படி நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உன்னதங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிற பொழுது ஆலய மணிகள் ஒலிக்கும். இது முதல் பாஸ்கா திருவிழிப்பு வரை மணிகள் ஒலிக்காது. மகனே
உலகின் பாவங்களை போக்குபவரே நீயும் மீது இறங்குவீர். உலகின் பாவமும் போக்குபவரே என் மன்றாட்டை கேட்டருளீர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இப்பொழுது முதல் பகுதியாகிய இறைவார்த்தை வழிபாடு ஆரம்பமாகிறது. இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. உணவு உறவின் பகிர்வின் அடையாளம். பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வலியுறுத்தியது போல நாமும் தகுந்த விதத்தில் நற்கனை உட்கொள்ள தயார் செய்ய வேண்டி வலியுறுத்தும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். பாஸ்கா இராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 மேலும் 11 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12வது அதிகாரம் 1 முதல் 8 மேலும் 11 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவுகளின் நிலைகளின் மேல் சட்டத்தில் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள்.
இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இன்றைய இரண்டாம் வாசகமானது பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. நற்கருணையே நமது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் மையமுமாகும். நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிற போது இயேசுவின் இறப்பை அறிக்கையிடுகிறோம். நற்கருணை மையமாக்கி வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் பிறன் மேல் அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிற புனித பவுலடியாரின் வார்த்தையை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனங்கள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனங்கள். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தமது உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். இந்த உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகன் ஆகிய யூதாஸ் இஸ்காரியத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து
தம் மேலாடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்கள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலடி அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் ராவுணவு திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு திருவிழா. ஒருவேளை அது குருக்களுக்கான திருவிழாவாக இருப்பதால் இந்த திருவிழா களைகட்டாத திருவிழாவாக எனக்கு தென்படுகிறது. ஒரு திருவிழா என்றால் அங்கு களை கட்ட வேண்டும், அப்படிதானே? அங்கே கொஞ்சம் கொண்டாட்டம் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கணும். குருக்களுக்கான இந்த திருவிழாவின் தொடக்கத்தில் இந்த வளாகம் வெறுமையாகத்தான் இருந்தது. அப்போ நினச்சிக்கிட்டேன், சரி, குருக்களுக்கான திருவிழா அப்படி தான், இப்படி தான் அப்படின்ட்டு. இது குருத்துவத்திற்கான திருவிழா. ஆனால் குருத்துவத்திற்கான திருவிழாவின் அந்த தன்மைகள் எல்லாம் இந்த வழிபாடு கொண்டிருக்கிறது. இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இறை மக்கள் நாம் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க உங்கள் எல்லோரையும் அழைக்கிறேன். நற்கருணையை ஏற்படுத்திய பின் இயேசு சொன்ன வார்த்தை, இதை என் நினைவாக செய்யுங்கள். மீண்டுமாக சொல்லலாமா? இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு அவர் செய்ததை நாம் நினைவு கூர்ந்திட ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுனுடைய வார்த்தைகள் மறு கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய குருவானவரால் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நாம் இயேசு செய்ததை நினைவு கூர்ந்திட அழைக்கப்படுகிறோம். நினைவு கூர்தல் என்பதை நாம் மிக சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. நினைவு கூர்தல் என்பது மிக மிக வலிமையான ஒரு செயல். 2 உதாரணங்களை உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது எங்களை அழைத்து சென்ற தமிழ் குருக்கள் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்த
குறிப்பாக இலங்கை இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே கடைசி கட்ட போர் உக்கிரமாக நடைபெற்ற அந்த முள்ளி வாய்க்கால் பகுதிக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், அங்குதான் ஏராளமான தமிழர்கள் அந்த போரிலே உச்சகட்டமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். அந்த இடத்திற்கு எங்களை எல்லாம் அழைத்து சென்றார்கள். இங்குதான் நம்ம தமிழர்களை எல்லாம் அந்த இராணுவம் கொன்று குவித்த இடம் அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த இடத்தை காண்பித்தார்கள். மறுவருடம் அந்த போர் நடைபெற்றதற்கு அடுத்த வருடம் இயேசு சபை குருக்கள் அந்த இடத்திலே இங்குதான் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நினைவு கூறும் விதமாக அவர்கள் அங்கு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த நினைவு சின்னம் எல்லா மக்களும் அந்த ஒரே இடத்துல ஒன்று கூடி வந்ததை போலவும் அங்கு அவர்கள் கொல்லப்பட்டதை போன்றவும் அங்கு அந்த நினைவு சின்னம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதை கேள்விப்பட்ட இலங்கை இராணுவம் உடனடியாக அவர்கள் எந்திரங்களை கொண்டு வந்து அவர்கள் உருவாக்கியிருந்த அனைத்து நினைவு சின்னங்களையும் தரைமட்டமாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் எழுப்பியது ஒரு நினைவு சின்னம். அந்த நினைவு சின்னத்தை ஏன் அரசாங்கம் உடனடியாக அகற்றிவிட வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அவர்கள் அந்த நினைவு சின்னத்தை ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். இரண்டாவது உதாரணம், தூத்துக்குடியில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் 14 நபர்கள் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார்கள். என்ன போராட்டம்? ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம். அதில் 14 பேர் காவல்துறையால் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் இறக்கவில்லை, கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கொலைக்கு பிறகு அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் நினைவாய் ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டது. பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. ஆலை மூடப்பட்டது. இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுக்கப்பட்டது. அரசு வேலைக்கு கூட உத்தரவாதம் வழங்கப்பட்டது. ஆனால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் ஒன்றான அவர்களுக்கான நினைவு சின்னம் எழுப்பப்பட வேண்டும் என்பது அரசால் மறுக்கப்பட்டது. ஏன் அந்த நிகழ்வுக்கான நினைவு சின்னம் எழுப்பப்படவில்லை? இதில்தான் நினைவு கூர்தலுடைய வலிமை அடங்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த 2 இடங்களிலும் நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டு விட்டால் அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பாடம். அடுத்த தலைமுறையினர் அந்த நினைவு சின்னங்களை பார்க்கிற பொழுது தங்களுடைய வரலாற்றை அவர்கள் நினைவு கூறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாய் நிச்சயமாய் அமையும். இந்த 2 நிகழ்வுகளிலும் பின்னால் வரக்கூடிய தலைமுறை அதை பார்க்கிற பொழுது நிச்சயமாய் அரசாங்கம் இழைத்த கொடுமை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். மக்களுடைய எழுச்சி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அந்த எழுச்சியின் விளைவாய் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க போராட்டம் எதிர்காலத்தில் உருவாகி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்குத்தான் இப்படிப்பட்ட நினைவு சின்னங்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது அல்லது உருவாக்கப்படுவதற்கு தடைகள் விதிக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு நினைவு கூறுதல் எவ்வளவு வலிமையாக அமைந்துவிடும் என்று அரசாங்கம் அஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருவையில், நம்முடைய மறையில் நாம் நம்புகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நினைவாக எனக்கு பின்வருகின்ற என்னை நம்புகின்ற மக்கள் இதை நினைவு கூற வேண்டும் என்று அவர் 4 காரியங்களை நினைவு கூறுவதற்காக, வெறுமனே சடங்குக்காக அல்ல, அதை செயலுக்காக என்னுடைய மக்கள் நினைவு கூற வேண்டும் என்று அவர் விட்டு சென்றார். அந்த 4 காரியங்களைத்தான் இந்த நாளில் தாயாம் திருவையோடு இணைந்து இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் எல்லோரும் நினைவு கூறுகிறோம். அதை முன்னுரையில் தந்தை அவர்கள் அழகாக குறிப்பிட்டு சொன்னார்கள். 4 காரியங்களை இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அந்த 4 காரியங்களுக்காகத்தான் இன்று விழா எடுக்கப்படுகிறது. இந்த 4 காரியங்கள் என்னதெல்லாம்? இந்த நாளில் 4 காரியங்கள் நினைவு கூறப்பட வேண்டும்.
4 காரியங்கள் என்னதெல்லாம்? ஒன்று, குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியது, நினைவு கூறப்பட வேண்டும். 2வது, நற்கருணை ஆண்டவர் ஏற்படுத்தினார், அடுத்தடுத்த தலைமுறைகள் இதை நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும். 3வது, அந்த நிகழ்விலே அவர் அன்பு கட்டளையை கொடுத்தார். இந்த கட்டளை மீண்டும் மீண்டுமாக மக்களால் நினைவு கூறப்பட வேண்டும். அன்பு கட்டளையை கொடுத்து அவர் அதை செயலில் காட்டுவதற்கு பாதங்களை கழுவினார். இதுவும் மக்களால் நினைவு கூறப்பட வேண்டும். அன்பு மக்களே, இந்த 4 காரியங்களும் நினைவு கூறப்பட வேண்டும் என்றால் இந்த நினைவு கூறுதல் வெறுமனே சடங்காக இருக்கக்கூடாது. இந்த 4 காரியங்களும் நினைவு கூறப்படுகிற பொழுது அது மிக மிக வலிமையான ஒரு செயலாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு மாறல. அரசாங்கம் ஒரு நினைவு சின்னத்தை எழுப்புவதற்கு எவ்வளவு யோசிக்கிறார்கள். அடுத்த தலைமுறை அதை நினைவு கூர்ந்து போராட்டத்திற்குள் வந்து விடுவார்கள் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். இயேசுவும் நான் விட்டு சென்ற இந்த காரியங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்பட்டால் என்னுடைய மக்கள் என்னை போல ஒரு எழுச்சி மிக்கவர்களாக, என்னை போல இறையரசின் பணியாளர்களாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் என்னுடைய நினைவாக இதை செய்யுங்கள் என்று விட்டு சென்றார். பாவம், இயேசுவுக்கு தெரியவில்லை நாம் அவர் விட்டு சென்றதை வெறுமனே சடங்காக நினைவு கூர்ந்து விட்டு கடந்து விடுவோம் என்று அவர் ஒருவேளை நினைத்திருக்க மாட்டார். என்னுடைய மக்கள் நான் சொன்னதை வெறுமனே சடங்காக மட்டும்தான் செய்வார்கள் என்று இயேசு நினைத்திருந்தால் வேறு எதையாவது நமக்கு கற்றுத்தந்திருப்பார். ஆனால் அவர் விட்டு சென்றதை நாம் வெறுமனே சடங்காக மட்டும்தான் இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் குருத்துவம், நற்கருணை, அன்பு கட்டளை, பாதம் கழுவுதல் இவையெல்லாம் நமக்கு பெரிய வியாழக்கிழமை மட்டும் நாம் நினைவு கூர்ந்து விட்டு இந்த திருப்பலியோடு அதை விட்டுவிட்டு செல்லக்கூடிய நினைவு கூறுதலால் தான் அது அமைந்திருக்கிறது. குருத்துவம் அல்லது நற்கருணை எதை எனக்கு கற்றுத்தருகிறது? ஒன்றுமில்லை. ஆனால் இஸ்ராயேல் மக்களை பாருங்கள், அவர்கள் ஒன்றை நினைவு கூர்ந்தார்கள். அந்த நினைவு கூறுதல் அவர்களை வாழ்வுக்கு அழைத்து சென்றது. அதுதான் முதல் வாசகம். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். நம் எல்லோருக்கும் பாஸ்கா விழா கொண்டாடப்படக்கூடிய அந்த வழிமுறை நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த பாஸ்கா விழாவை குடும்பமாக அவர்கள் கொண்டாட வருகிற பொழுது அந்த குடும்பத்தில் இளைய நபர், வயதில் இளையவர், சிறியவர், வயதில் மூத்தவரிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். என்ன கேள்வி கேட்க வேண்டும்? நாம் ஏன் இந்த நிகழ்வை நமது வீட்டில் இப்பொழுது கொண்டாடுகிறோம்? ஏன் இங்கு கீரை இருக்கிறது? ஏன் இங்கு கோல் இருக்கிறது? ஏன் இங்கு ஆட்டுக்குட்டி அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இவையெல்லாம் ஒரு குடும்பத்தில் உள்ள இளைய வயதில் இருக்கக்கூடியவரால் குடும்பத்தில் உள்ள மூத்தவரிடம் கேட்க வேண்டும். எதற்காக நாம் இந்த பாஸ்காவை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது குடும்பத்தில் உள்ள மூத்தவர் இந்த விழாவிற்கான அர்த்தத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பாஸ்கா விழாவை பற்றிய எகிப்தில் அவர்கள் பட்ட அடிமைத்தனம், அங்கிருந்து கடவுள் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, அவர்கள் மக்கள் பட்ட துன்ப துயரங்கள், அதில் கடவுள் அவர்களை காப்பாற்றியது, அற்புதமாய் அவர்களை வழிநடத்தியது, இந்த கடந்த கால வரலாற்றை அவர்கள் மீண்டுமாக நினைவு கூர்ந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த பாஸ்கா விழாவில் அவர்கள் செய்து கொண்டிருந்தது. நினைவு கூர்ந்தார்கள், மீண்டும் மீண்டுமாக நினைவு கூர்ந்தார்கள், அடிமைத்தனத்தை நினைவு கூர்ந்தார்கள், தாங்கள் கடந்து வந்த அந்த கடத்தல் அனுபவத்தை நினைவு கூர்ந்தார்கள். அந்த நினைவு கூர்தல் அவர்களுக்கு என்ன செய்தது? கடவுள் மீது ஆழமான அன்பையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. கடந்த காலத்தில் நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வைத்தது. மீண்டுமாக நாம் அடிமைத்தனத்திற்குள் போய்விடக் கூடாது என்று அவர்களுக்கு உணர்த்தியது. பாருங்கள், அவர்கள் கொண்டாடிய அந்த பாஸ்கா விழா மீண்டும் மீண்டுமாக அவர்கள் நினைத்து பார்த்தது, அவர்களை புதிய வாழ்வுக்கு அழைத்ததே ஒழிய கடந்து போன பாவ வாழ்க்கைக்கு அவர்களை இட்டுச் செல்லவில்லை. அவர்களை புது மனிதர்களாக ஆக்கியதே ஒழிய அவர்கள் மீண்டுமாக பழைய மனிதர்களாக இருக்க அது அனுமதிக்கவில்லை. இதுதான் பாஸ்கா விழா இஸ்ராயேல் மக்களுக்கு செய்த புதுமை. பாருங்கள், 2வது வாசகத்தில் பவுலடியாருடைய வாசகத்தை கேட்டோம். கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய அந்த பகுதியில், கொரிந்து திருச்சபையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இயேசு ராவுணவில் செய்ததை
இந்த மக்களுக்கு நினைவு கூறுகிறார். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் தான் பெற்றதை மக்களுக்கு கொடுத்துவிட்டு நற்கருணை என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். கொரிந்து திருச்சபை இந்த கடிதத்தை வாசித்த பொழுது நிச்சயமாக அவர்கள் எதை நினைவு கூர்ந்திருப்பார்கள்? இயேசு எதற்காக நற்கருணை ஏற்படுத்தினார் என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். கொரிந்து திருச்சபை இந்த கடிதத்தை பவுல் எழுதிய பொழுது எப்படி இருந்தது? பிளவுற்று இருந்தது. தங்களுக்குள் அவர்கள் பல வேறுபாடுகளோடு இருந்தார்கள். வாரந்தோறும் ஒன்று கூடி வந்தார்கள். பணக்காரர்கள் எல்லோரும் வேகமாக அவர்கள் கொண்டு வந்த உணவை அவர்களுக்குள் சாப்பிட்டு விட்டு, ஏழைகள் வேலையை முடித்துவிட்டு, அடிமைகள் தங்கள் பணிகளை முடித்துவிட்டு சபைக்கு வருகிறதற்கு முன்பாக, மண்டாட வருவதற்கு முன்பாக இவர்கள் எல்லோரும் கொண்டு வந்த உணவை இவர்களுக்குள் பகிர்ந்து சாப்பிட்டு விட்டு ஏழைகளை பற்றி, அடிமைகளை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள். இந்த ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்களாய், அடிமைகள் அந்நியப்பட்டவர்களாய் இருக்க, பணக்காரர்கள் மட்டும் ஒன்று கூடி வந்து செல்லக்கூடிய பிரிவினை கூட்டமாக அந்த திருச்சபை இருந்தது. அப்பொழுதுதான் அவர் நற்கருணையை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நற்கருணை என்பது இப்படி பிளவுண்டு நாம் ஒன்று கூடி வந்து பிளவுண்டு வெளியே செல்வதற்காக அல்ல. ஒருவேளை நம்மிடம் பல்வேறு விதமான பிளவுகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று சேர்ந்து வருகிற நாம் இயேசுவால் ஒன்றிணைக்கப்படுகிறோம். இயேசுனுடைய உடலால் நாம் ஓர் உடலாக்கப்படுகிறோம் என்ற போதனையை பவுலடியார் அவர்கள் நினைவு கூர்ந்து கற்றுக்கொள்ள அழைப்பு கொடுத்ததை 2வது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இதை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து பாருங்கள். நற்கருணை என்றால் நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லோரும் ஒரே குடும்பம், நமக்குள் வேறுபாடு இல்லை, நமக்கு பிளவு இல்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள நம்மை நினைவு கூர்ந்திட இயேசு இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று அழைத்தார். நற்கருணை பந்தியில் அமர்கிற நாம், நற்கருணையை கொண்டாடுகிற நாம் இந்த மதிப்பீட்டில் இருக்கிறோமா, வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். அதனால் தான் சொன்னேன், நாம் இயேசு செய்ய சொன்னதை நாம் சடங்காக்கி விட்டோம். ஒருவேளை இங்கு நற்கருணை மக்களாக நாம் இருந்தோம் என்றால், நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக கூடி இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், சாமி எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை, சாமி எங்களுக்குள்ள எந்த பிரிவும் இல்லை. ஒருவேளை யாராவது நமது ஊருக்குள் வந்தாலே நம்மிடம் பிரிவு இருக்கிறது என்பதை பார்த்து விடுவார்கள். நானே கண்டுபிடிச்சேன் நமக்குள்ள பிரிவு இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு அவ்வளவாக நமது ஊரை பற்றி தெரியாது. ஆனால் இந்த வாகனத்தை இந்த பாதைக்கு ஓட்டிக்கொண்டு நமது பங்கு தந்தை இல்லத்திற்கு செல்கின்ற பொழுதே ஒன்றை பார்த்தேன், பிரிவை கண்டுபிடித்தேன். இது நான் கண்டுபிடித்த பிரிவு, பிளவு. ஒரே ஊருக்குள் 2 பெயர்களா? ஒரே ஊருக்குள் 2 குழுக்களா? ஒரே மக்களுக்குள் 2 பிரிவுகளா? இது நான் பார்த்த ஒரு பிரிவு, ஒரு பிளவு. நான் பார்க்காத உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏராளமான பிளவை பற்றி யோசித்து பாருங்கள். நான் இயேசுனுடைய நற்கருணை பந்தியில் பங்கெடுக்க வருகிறேன் என்றால், பவுலடியார் சொல்கிறார், இந்த கொண்டாட்டத்திற்கு வருகிற உங்களுக்குள்ளும் ஆண் என்றும் பெண் என்று இருக்கக்கூடாது, அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்று இருக்கக்கூடாது, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கு யூதர்களுக்குள்ளே பல்வேறு பிரிவுகள் என்பது போல நமக்குள்ளாக பிளவுகளை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். பல்வேறு விதமான பிரிவினை மனப்பான்மையை நாம் நமக்குள்ளாக விதைத்து கொண்டிருக்கிறோம். அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பல கோதுமை மணிகள் ஒன்றாக அரைக்கப்பட்டு ஒரே அப்பமாக மாறி, அந்த அப்பம்தான் ஒரே கிறிஸ்துவாக நமக்குள்ளாக வருகிறார் என்றால், ஒரே கிறிஸ்துவை உட்கொள்கிறேன் என்றால், அந்த கிறிஸ்துவின் உடலாய் உறுப்புகளாய் இருக்கக்கூடிய எனக்குள் ஏன் இவ்வளவு பிரிவினை, பிளவுகள்? அப்படி என்றால் நான் நற்கருணையை, இயேசு சொன்ன நற்கருணையை சடங்காக்கி விட்டேன், அதை செயலாக்கவில்லை. அன்பு கட்டளையை கொடுத்தார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டுகின்ற அன்பில்தான் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்வார்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த அன்பு கட்டளையை நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோமா? அது கோட்பாட்டளவில், விவிலிய இறைவார்த்தை அளவில், அதுவும் ஏட்டளவில் இருந்துவிட்டது என்றால் அதை சடங்காக்கி விட்டோம், செயலாக்கவில்லை. பாதம் கழுவி பணிவிடை புரிதல் தான் நான் உனக்கு கற்றுத்தந்த பாடம் என்று இயேசு இன்று இந்த வழிபாட்டில் நமக்கு கற்றுத்தருகிறார் என்றால், இந்த பாதம் கழுவும் சடங்கு தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் பணிவிடை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த பாடத்தை வாழ்வாக்கி இருக்கிறோமா? நமக்குள் இந்த பணிவிடை புரியக்கூடிய தன்மை,
பணி தலைமைத்துவம், பிறரோடு சேர்ந்து பணியாற்றுவது, பிறரோடு இணைந்து ஒரு கூட்டு இயக்க திருவையாக இருப்பது, இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதா? நாம் யாரோடும் சேர்ந்து நிற்க முடியாது. யாருடைய தலைமையையும் என்னால் ஏற்க முடியாது. யார் பொறுப்படுத்தாலும் அந்த பொறுப்பிலே குறை கண்டுபிடித்தல், யார் தலைமையேற்று செய்தாலும் அவர்களோடு இணைந்து போக முடியாத தன்மை, யார் எந்த பொறுப்பு பங்கிலே எடுத்து நடத்தினாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருப்பது, இப்படியெல்லாம் நான் இருந்து கொண்டிருந்தால் இயேசு பாதம் கழுவி பணிவிடை புரிந்து நீ இறங்கி செல்ல வேண்டும், உன்னையே தாழ்த்த வேண்டும். இயேசு மேலாடையை கலற்றினார், கடவுள் தன்மையிலிருந்து இறங்கி வந்தார், தண்ணீரை எடுத்து குனிந்தார், நான் என்னை தாழ்த்த வேண்டும், நான் இறங்கி வர வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தலை அப்படின்னா இதை நாம் சடங்காக்கி விட்டோம், செயலாக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த 4 காரியங்களையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஒருவேளை இந்த கதை நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டலாம். ஒரு துறவு மடம் இருந்ததாம். அந்த துறவு மடத்தில் பளபளப்பான ஒரு வெள்ளி பாத்திரம், ஒரு தண்ணீர் குடுவை. இந்த தண்ணீர் குடுவையும் இந்த வெள்ளி பாத்திரமும் அந்த துறவர மடத்தில் பெரிய வியாழக்கிழமை அன்று பாதம் கழுவும் சடங்கிற்காக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்களாம். ஒரு வருடம் அந்த துறவு மட தலைவர் இந்த பாத்திரத்தையும் குடுவையும் எடுத்து பாதம் கழுவும் சடங்கை செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருந்த அவருக்குள் இயேசு பிறருடைய பாதங்களை கழுவச் சொன்னார். நான் இங்கு இதை ஒரு சடங்காக செய்து கொண்டிருக்கிறேன். வெறுமனே வழிபாட்டில் செய்வதற்காகவா இயேசு இதை செய்ய சொல்லி இருப்பார்? இதை நான் வீதிக்கு எடுத்துச் செல்வேன் என்று அந்த வழிபாடு முடிந்ததும் அதற்கு பின்னால் அவர் அந்த பாத்திரத்தையும் அந்த குடுவையையும் எடுத்துக்கொண்டு அந்த பங்கில் உள்ள ஏழைகளை தேடிச் சென்றார். அவர்கள் பாதங்களை கழுவினார். அந்த பங்கிலே உள்ள நோயாளிகளை தேடிச் சென்றார். அவர்களுடைய பாதங்களை கழுவினார். ஆக அவருடைய செயல் மற்ற துறவிகளால் ஈர்க்கப்பட்டு அவர்களும் தொடர்ந்து வந்த காலத்தில் இந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். பங்கில் உள்ள ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், இவர்களுடைய பாதங்களை எல்லாம் அடுத்தடுத்து வந்த துறவிகள் கழுவ ஆரம்பித்து அவர்களோடு நல்ல உறவில் இருந்து அவர்களுக்கான பல பணிகளை அந்த பங்கிலே செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பங்கிலே பல அற்புதமான பணிகள் எல்லாம் நடைபெற்றது அவர்கள் ஆரம்பித்த இந்த செயலால். காலங்கள் ஓடியது. இவர்கள் பயன்படுத்திய அந்த வெள்ளி பாத்திரம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் என்னாச்சு, கொஞ்சம் பழசாயிட்டே இருந்துச்சு. அந்த நீர் வைத்திருந்த அந்த குடுவையும் உடையக்கூடிய நிலையாச்சு. பின்னால் வந்த துறவி பார்த்தார், இந்த குடுவைக்கும் இந்த பாத்திரத்திற்கும் நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது. அது ஒரு அற்புதமான வரலாறு, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பங்கிலே ஏற்படுத்திய வரலாறு. இப்படிப்பட்ட நீண்ட வரலாறு கொண்ட அற்புதமான இந்த பாத்திரத்தையும் இந்த குடுவையையும் நாம் பத்திரமாக அடுத்த தலைமுறைக்கு நினைவாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து அவர் என்ன செய்தார்? அவர்கள் பயன்படுத்திய அந்த பாத்திரத்தையும் அந்த குடுவையையும் கோயிலே வைத்து விட்டார். இதுக்கு மேலே யாரும் இந்த பாத்திரத்தையும் குடுவையும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கட்டளை பிறப்பித்து விட்டார். அந்த பாத்திரத்தையும் குடுவையும் எடுக்கலை அப்படின்னா அந்த செயல் நடக்காது, அப்படிதானே? அந்த செயல் நடக்கலை. காலங்கள் உருண்டோடியது. அடுத்து வந்த துறவி பார்த்தார், கோயிலில் இவ்வளவு முக்கியமான இந்த பாத்திரத்தையும் இந்த குடுவையும் சும்மா வச்சுருக்காங்களே. அவர் ஒரு கண்ணாடி கூண்டுக்கு ஆர்டர் செய்தார். ஒரு கண்ணாடி கூண்டு செஞ்சு அந்த கூண்டுக்குள்ள என்ன செஞ்சார்? இந்த குடுவையையும் அந்த பாத்திரத்தையும் எடுத்து வைத்தார். காலங்கள் உருளோடியது. மற்ற துறவிகள் வந்தார்கள். இந்த குடுவையையும் அதையும் பார்த்த பொழுது இந்த குடுவையும் இந்த பாத்திரமும் தான் இவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்ய வைத்தது. அவர்கள் அதை தொட்டு கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒன்று மட்டும் அங்கு இல்லாமல் போய்விட்டது. எது இல்லாமல் போய்விட்டது? அவர்கள் செய்த செயல் இல்லை. செயலுக்கு காரணமான காரியங்கள் எல்லாம் சடங்காக அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்தது. இந்த கதையை அப்படியே இயேசு விட்டு சென்ற அந்த 4 காரியங்களை செய்வதற்கான அழைப்போடு பொருத்தி பாருங்கள். இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். குருக்களை, குருத்துவத்தை ஒரு சடங்காக, ஒரு சடங்கை செய்வதற்கு கடவுள் ஏற்படுத்திய ஆளாக மட்டும் வைத்து விட்டோமா? ஒருவேளை குருத்துவத்தை செயலாக பார்த்தோம் என்றால்
குருத்துவத்தினுடைய மாண்பை உணர்ந்திருந்தோம் என்றால், குருத்துவத்தை கடவுள் உருவாக்கிய விதத்தில் நாம் கண்ணுற்றிருந்தோம் என்றால், நிச்சயமாக நிறைய குருக்கள் உருவாகிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் குருக்களை தாங்கி இருப்போம். குருக்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களுக்காக மண்டாடி இருப்போம். குருக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருப்போம். குருக்களோடு இணைந்து பணிகளை முன்னெடுத்திருப்போம். குருக்கள் சோர்வுற்ற நேரங்களில் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்திருப்போம். குருக்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து செல்ல வருகின்ற பொழுது அவர்களோடு தோள் கொடுத்திருப்போம். குருத்துவத்திற்காக அடுத்த தலைமுறையை உருவாக்கி இருப்போம். குருத்துவத்தை பெருமையாக நாம் பேசியிருப்போம். குருத்துவத்தை ஏற்ற குருக்களை பற்றியும் நமது அடுத்த தலைமுறையிடம் நாம் உயர்வாக பேசி ஒரு உயர்ந்த மதிப்பை உருவாக்கி இருப்போம். இது செயலாக மாறியிருந்தால், அதை சடங்காக நாம் மாற்றியதால் தான் குருக்களை சடங்கை நிறைவேற்ற வந்தவர் என்று ஒதுக்கி இருக்கலாம். உங்க வேலை பூசையை வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு பூசாரி வேலையை மட்டும் செய்தால் போதும் என்று ஒதுக்கி இருக்கலாம். இணைந்து பணியாற்றுதல், சேர்ந்து பணியாற்றுவோம், வாருங்கள் உங்களோடு நாங்களும் இணைந்து நீங்களும் நாங்களும் இணைந்து இந்த திரு அவையை உருவாக்குவோம், திருச்சபையில் நாம் எல்லோரும் ஒன்று என்ற அந்த ஒற்றுமை மனப்பான்மை நமக்குள் வந்திருக்கும். நாம் சடங்காக்கி இருக்கிறோமா அல்லது செயலாக்கம் செய்திருக்கிறோமா? குருத்துவத்தை பொறுத்தளவில் யோசித்து பார்ப்போம். நற்கருணை நான் சொன்னதை போலதான் பிரிவையும் பிளவையும் உண்டாக்கி வைத்திருக்கிறோமே. சடங்கா செயலா? செயல் என்றால் நமக்குள் ஒற்றுமை வந்திருக்கும். அன்பு கட்டளையை ஏட்டளவில் வைத்திருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நான் தயாராக இருக்கிறேனா? பாதம் கழுவி பணிவிடை புரிதல் என்றால் எந்த அளவுக்கு நான் இறங்கி பிறரோடு இணைந்து என்னுடைய பணிகளை எல்லாம் நான் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். மீண்டுமாக சொல்கிறேன், இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை, இதை என் நினைவாக செய்யுங்கள் செய்யுங்கள் என்பதை நாம் செய்வதற்கு இந்த திருவிழா நம்மை அழைக்கிறது. அன்பு மக்களே, இந்த திருவிழா நாளில் நற்கருணையை ஏற்படுத்தி திருவையை இயங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய குருக்களுக்காய் இறைவேண்டல் செய்து குருக்களை நாம் நமது இல்லத்தில் ஒருவராய், நமது வாழ்க்கையில், நமது வாழ்வில் நம்மோடு தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பயணிக்கக்கூடியவராய், திருமுழுக்கிலிருந்து நோயில் பூசுதல் வரை அருளடையாளங்கள் வெளியாய் எங்களை அருளால் நிரப்பக்கூடியவராய் பார்த்து கொண்டிருக்கிறோமா? பார்த்து கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வியோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் பயணிப்போம். ஒருவேளை உங்களுக்கெல்லாம் இறுதியாக ஒரு கேள்வி, இதை நீங்கள் சடங்காக செய்கிறீர்களா, செயலாக மாற்றி இருக்கிறீர்களா என்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய எத்தனை பேரில் இன்று நம்முடைய பங்கு தந்தைக்கு திருவிழா வாழ்த்துக்களை ஏதாவது ஒரு வடிவில் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள்? கையை தூக்குறதுக்கும் பயம் ஃபாதர், நான் கையை தூக்குனா நீ ஃபாதரோட க்ளோஸாக இருக்கியோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பயந்திருந்தோம் என்றால், குருத்துவத்தை பற்றி, குருக்களை பற்றி நாம் நம்மை சார்ந்தவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பதில் உங்களுடைய மௌனம் அல்லது உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள், இவைகள் எல்லாம் சாட்சிகள். யோசித்து பாருங்கள். வாழ்த்து, அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வது, அவர்களை மனதார அன்பு செய்வது, பலவீனத்தோடும் பல குறைகளோடும் இருக்கக்கூடிய நபர்களைத்தான் கடவுள் குருக்களாக தேர்ந்தெடுத்து பலவீனத்தோடும் குறைகளோடும் தான் அவர்கள் பணி செய்வதற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டு இதோடுதான் அவர்களை தாங்க வேண்டும், இதோடுதான் அவர்களை நேசிக்க வேண்டும், இதோடுதான் அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும், இதோடுதான் அவர்களோடு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ ஆண்டவர் அழைப்பதாய் உள்ளத்தில் உணர்வோமாக. ஆமீன். இப்பொழுது இரண்டாம் பகுதியான பாதம் கழுவும் சடங்கு ஆரம்பமாகிறது. குருவானவர் திருப்பலி மேலாடையை அகற்றிவிட்டு ஒவ்வொருடமும் சென்று பணியாளர் துணையோடு அவர்கள் பாதத்தில் தண்ணீர் ஊற்றி துடைப்பார். அப்போது பொருத்தமான பாடல்கள் பாடப்படும். இந்த சடங்கு முடிந்தவுடன் விசுவாச மன்றாட்டு நடைபெறும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காயின் முதல் இன்று வரை
மனிதன் கடைபிடித்து வரும் சட்டம் பிறரை அழித்து வாழ வேண்டும் என்கிற இந்த உலகம், இந்த உலகை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை, பதவி, பட்டத்திற்காக சண்டை, இப்படிப்பட்ட மனித குலத்திற்கு இயேசு ஒரு மாற்று பாடம் சொல்லி தந்து செயல் வடிவம் தருவதுதான் இந்த பாதம் கழுவும் சடங்கு. நம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை கற்பிக்கிறார். இதை ஒரு வாடிக்கையாக, சடங்காக வேடிக்கை பார்க்காமல், குருவானவரின் செயல்பாடாக இதை விட்டு விடாமல், இயேசு நமக்கு கொடுத்துள்ள அன்பு, கடமை, உரிமை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சடங்கில் பங்கேற்போம். கழுவுவது அதற்கு
உனக்கு இயேசு நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். புதியதோ கட்டளை உங்களுக்கு தருகின்றேன். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். அன்பு மக்களே, நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. தொண்டாற்றவே உம் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பிய அன்பு தந்தாய். திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பணிபுரியவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அடுத்தவர் நலனுக்காக தாம் உழைக்கும்போது இறைவன் தம்மை உடல் உள்ள நலனோடு வழிநடத்துவார் என்பதை புரிந்து வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் அரசின் வருவாயையும் மக்களுக்கான திட்டங்களையும் தம் நாட்டு மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பொதுநல எண்ணத்துடன் செயல்படுத்த முனைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் காலடிகளை கழுவி தொண்டாற்றலின் மேன்மையை எங்களுக்கு உணர்த்தினார். உம் திருமகனின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாங்களும் தொண்டாற்றும் சீடர்களாக வாழவும் எங்கள் சிந்தனையையும் உழைப்பையும் அடுத்தவர் பணிக்கு அர்ப்பணமாக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஒப்பற்ற ஆசிரியராம் இறைவா, பணிக்குருத்துவத்தின் வழியாக உமக்கு பணிபுரிய முன்வந்துள்ள அருட்பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் பிறர் அன்பையும் பிறர் பணியையும் மையப்படுத்தி உழைக்கும் போது அவர்களுக்கு மன உறுதியும் ஆற்றலும் தந்து வழிநடத்தவும் பொது குருத்துவத்தின் வழியாக இவ்வுலகில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பொதுநிலையினர்
இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழும்போது அவர்களை தூய ஆவியால் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசுவா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசுவா. தியாக திருவுருவே இறைவா, உலக மாந்தரின் மீட்பின் நினைவாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்ற புதிய உடன்படிக்கையின் நாளில் உம் அன்பு மகனை பின்பற்றி நாங்களும் பொது வாழ்வில், குடும்ப வாழ்வில், துறவு வாழ்வில், தனிமனித வாழ்வில் முழுமையாக எங்களை தியாகம் செய்ய முன்வரவும், பிறர் பணி ஆற்றுவதும் பிறர் நலம் பேணுவதுமே மனித வாழ்வின் உண்மையான பொருள் என்பதை உணரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசுவா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசுவா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசுவா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசுவா. தனிப்பட்ட தேவைகளுக்காக, அருள் பணியாளர்களுக்காக அமைதியில் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இப்பொழுது என்னென்ன காரியங்களையெல்லாம் உம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இதோ எங்கள் வாழ்வில் அருளின் வாய்க்காலாய் இருக்கக்கூடிய குருத்துவத்தை, அதை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய குருக்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள, அவர்களோடு இணைந்து பணியாற்ற, அவர்களுடைய இன்ப துன்பங்களில் உடனிருக்க, அவர்களுக்காக இறைவேண்டல் செய்ய இது இந்த நாளில் எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய நற்கருணையின் மக்களாக நாங்கள் திகழ்ந்திட எங்களை நீர் இன்று தூண்டியிருக்கிறீர். உமது அன்பு கட்டளையை எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சமூகத்திலும் வாழ்வாக்க எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறீர். நாங்கள் எல்லாரோடும் இணைந்து பணிவோடு தாழ்ச்சியோடு பணியாற்றிட, உறவு சமூகமாய் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு நீர் வழிகாட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தந்த அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துவதோடு இவற்றையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்திட எங்களுக்கு நீர் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் நிறைவாய் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்போது மூன்றாம் பகுதியாகிய நற்கருணை வழிபாடு ஆரம்பமாகிறது. இறைவன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான அந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதை வழி நடத்தியருளும். உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணிக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறந்தவர்களுக்காய் வேண்டுவோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்த அருள் பணியாளர்களை நினைவு கூர்வோம். நமது பங்கில் பணியாற்றி இறந்தவர்கள், நமது மண்ணின் மைந்தர்களாய் இறந்தவர்கள், நமது நண்பர் குருக்கள், இறந்து போன அனைவரையும் நினைத்து பார்ப்போம். நாங்கள் நினைவு கூர்ந்த அனைவரையும் உமது மாட்சியில் ஒன்று சேர்த்தருளும். மேலே இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவனான புனித யோசேப்பையும் திருத்துதர்களும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமன், சிக்ஸ்துஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோகோனுஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கைகளை மனநிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்திரளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவனவாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது ஆட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலி பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உடைய தலைமை குரு மெல்கிசதேக்கு மக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதி தீர்கொள்ளும். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகி மடியார்களாகிய நாங்களும் பேரிறக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உடைய திருத்தூதர்களும் மறைசாட்சிகளும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று வரும்போது மிகுதியான மன்னிப்பால் பிரதமோடு நாங்களும் தொலைவில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே இருவற்றை எல்லாம் இப்பொழுது நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இரக்கமாயிரும், உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும், எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். தெய்வத்தின் விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு பெற்றிருக்கிற அன்பு பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருரத்தம்.
கிறிஸ்துவை சங்கிலே அமர்த்தி பாதம் கழுவினார். கையெடுத்து அன்புடனே கொடுத்து இறைவன் கையெடுத்து என் ரத்தம் என்றுரைத்தார். எல்லோரும் பருகுமே, எந்நாளும் வாழ்ந்திடவே இறைவன் அழைக்கின்றார். இனிய உணவிற்கு இறைவுலமேடா இணைந்து சென்றிடுவோம். புதிய உடன்பாட்டின் புனித சின்னமாக புனித நடைக்கின்றார். புசிக்க சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார். எளிய உணவிற்கு கேட்டதுண்டோ எங்கேனும் பார்த்ததுண்டோ இத்துணை அன்பிருவா அத்துணை அன்பிரேவா இறைவன் அழைக்கின்றார். இனிய உணவிற்கு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய ராவுணவு பெருவிழாவை நம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பாதம் கழுமுக்கு சடங்குக்கு தேவையான வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்திருப்பவர்கள் திரு ஆடம் சன்லி ஏஞ்சலின் குடும்பத்தினர் 500 ரூபாய், திரு சிங் சுபா குடும்பத்தினர் 500 ரூபாய், திரு இறுதிராஜ்
எப்சி குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு எம்ஏடி ஜாய்ஸ்டன் ஜெயராணி குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு பிரான்சிஸ் அனத்தாஸ் குடும்பத்தினர் 300 ரூபாய். திரு ஞான ஜெயபாலன் மெட்டில்டா குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு ஸ்டீபன் டெல்சி குடும்பத்தினர் 300 ரூபாய். திரு தாசன் பிரேமா குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு சந்தியாக் ஆசிரியர் குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு நிர்மல் சேவியர் பெப்சின் பிரபா குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு யூஜின் ஜெனிபர் குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு ஜெயராஜ் ராணி குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு ஆரோக்கிய மரியம்மாள் குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு ரெய்மண்ட் விஜிதா குடும்பத்தினர் 300 ரூபாய். திரு பென்சிகர் அனிதா குடும்பத்தினர் 300 ரூபாய். திரு மரிய செல்வி குடும்பத்தினர் 300 ரூபாய். திரு சேகர் செல்வி குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு வை சில்வி மிக்கேல் லீலா குடும்பத்தினர் 1000 ரூபாய். திரு ஜான்சிங் சேவியர் சந்திரா குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு ஜேசுராஜன் சரோஜா குடும்பத்தினர் 500 ரூபாய். திரு அந்தோனி செலஸ்டின் ராஜ் மரிய ஆலிஸ் குடும்பத்தினர் 400 ரூபாய். இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 12 சீடர்களுக்கு சிலுவை பண் வழங்கியவர்கள் திரு ஜேம்ஸ் விக்டர் குடும்பத்தினர் 1200 ரூபாய். பாஸ்கா திரி வழங்கியிருப்பவர்கள் திரு ஜோசப் ரெஜினால் கிறிஸ்டி ஆசிரியர் குடும்பத்தினர் 1000 ரூபாய். இவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது 4ஆம் பகுதியாகிய நற்கருணை இடைமாற்ற பவனி சிறப்பாக நடைபெறும். நற்கருணை ஆராதனை சிறப்பாக நடைபெறும். இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை 3 பள்ளிகளுடைய ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள், இணையூர் இறை மக்கள், முதலாவதாக நம்முடைய இணையூர் இறை மக்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும்படி, அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரவு 8:30 மணி முதல் 9 மணி வரை பரிசுத்த அமலர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையினர். இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரை திருக்குடும்ப சபையினர். இரவு 9:30 மணி முதல் 10 மணி வரை தனுஸ்ராஸ் இளைஞர் சபையினர். இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரை யாகப்பர் ஆண்கள் சபையினர். இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை வின்செந்தேபால் சபையினர், புனித கார்மல் சபையினர். இரவு 11 மணி முதல் 11:30 மணி வரை மரியாயின் சேனையினர், கோல்பி இயக்கத்தினர். இரவு 11 மணி முதல் 12 மணி வரை பொது ஆராதனை. அதன் பின்பு மவுன ஆராதனை காலை 6 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை மவுன ஆராதனை குடும்பமாக தனியாக நடைபெறும். எனவே ஒவ்வொருவரும் நற்கருணை ஆராதனையிலே பயபக்தியோடு கலந்து செபிக்கும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை புனித வெள்ளி, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் பெரிய வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நம்முடைய ஆலயத்திற்குள் வைத்து பெரிய வெள்ளிக்கிழமை திருச்சடங்குகள் ஆரம்பமாகும். நாளை புனித வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஆலயத்திற்கு உள்ளே வைத்து பெரிய வெள்ளிக்கிழமை திருச்சடங்குகள் ஆரம்பமாகும். எனவே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற பொழுது பிறருடைய பசியை பிணியை போக்குவதற்காக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முத்தி காணிக்கைகள் தாராள மனதோடு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தவக்கால உண்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை தினத்திலே திருச்சிலுவையை முத்தி செய்ய வருகிற பொழுது தவக்கால உண்டியலை நம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 6 மணிக்கு மேலே நம்முடைய ஊரை சுற்றி பெரிய சிலுவை பாதை நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நம்முடைய இறை மக்கள் அனைவரும் தெருக்களை சுத்தமாக வைத்திருக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 3 நாட்களும் நம்மோடு இருந்து நமக்கு இந்த ஈஸ்டர் மினிஸ்ட்ரியை செய்து இருக்கக்கூடியவர் நம்முடைய அன்பு அருத்தந்தை, நமக்கு மிகவும் பழக்கப்பட்டவர். நம்முடைய ஊரிலே அன்பியங்களை கட்டி எழுப்பியவர் அருத்தந்தை பென்சிகர் லூசன் அடிகளார் அவர்கள் தற்பொழுது தூத்துக்குடி நற்செய்தி நடுவத்தின் இயக்குனர் தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். என இந்த 3 நாட்கள் நம்மோடு இருந்து பணி செய்வார்கள். எனவே அன்பு அருத்தந்தவர்களையும் நம்முடைய பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பங்கு இறை மக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது 4ஆம் பகுதியாகிய நற்கருணை இடைமாற்ற பவனி ஆரம்பமாகிறது. நற்கருணை மையப்பீடத்திலிருந்து தனியாக அலங்கரிக்கப்பட்ட பீடத்திற்கு பவனியாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த பவனி எருசலேம் நகரை விட்டு கெத்செமனி தோட்டத்திற்கு வந்ததை நினைவுபடுத்துகிறது. இந்த பாடல் நேரத்தில் இயேசு தனிமையில் விடப்பட்டதை நினைவுபடுத்த திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டிய பீடம் வெறுமையாக்கப்படுகிறது. தாய் திருச்சபை முழுவதும் பெரிய சனி வரை திருப்பலி நடைபெறாது என்பதை இது உணர்த்துகிறது.
எனவே இன்று இரவு இயேசுவின் பாடுகளில் இரவு, தனிமையில் இரவு, போராட்டத்தின் இரவு. இயேசு பாடுகளை முன்வைத்தது என்றாலும் பெரும் கலக்கம் அவர் மனதை வருட்டியது, துக்கம் அவரை தடுமாறச் செய்தது. இந்த இரவில் இயேசுவுடன் சில மணி நேரம் தனித்திருந்து ஜெபிப்போம். குடும்பமாக இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க முன் வருவோம். நமது வாழ்வையை அவருக்கு அர்ப்பணிப்போம். இன்றைய சமுதாயத்தில் வாடியிடும் ஏழை எளியவர்களுக்கு ஆறுதல் அளிப்போம். அவர்களின் நற்கரணை இயேசுவை காண்போம். இப்பொழுது நற்கரணை இடமாற்ற பவனி செய்யப்படுகிறது. இந்த பவனின் போது பாடல்களோடு இணைந்து நாமும் பாடி பயபக்தியோடு இந்த பவனியிலே பங்கெடுப்போம். நன்றி மன்றாட்டு முடிந்ததும் குறிப்பிடத்தின் முன் நின்று நற்கரணைக்கு தூபம் காட்டுவார். பின் நற்கரணை பாத்திரத்தை துளி தூகிலால் புதிந்து நற்கரணை வைக்கப்பட வேண்டிய இடத்திற்கு பவனியாக செல்வார். முதலில் சிலுவை, அதன் பின் தூபம், தொடர்ந்து நற்கரணைக்கு இடப்புறமும் எரியும் மெழுகுவர்த்தி என வரிசை கடைபிடிக்கப்படும். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினாளி உலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.